வெற்றிவேல் முருகா. வேலும் மயிலும் ஒன்ன விட்டு பிரியாம இருக்கிற மாதிரி எப்பவும் என் மனசு ஒன்ன விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு நீதான் அருள் புரியணும் முருகா. பாம்பு நாகப்பாம்பு உன்னை கடிக்க தெரிஞ்சுக்கிறோம். பாம்பு கடிச்சு சாக இருந்தேன்னு நான் சொல்றேன். கொஞ்சம் கூட பயம் இல்லாம சாமி போட்டுட்டிருக்கிறிய பொண்ணா. எல்லாம் நம்ம கையில தான் இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் தான் துன்பம் பயம் எல்லாமே நம்மளை அவர்கிட்ட படைச்சுட்டா எந்த ஆபத்துமே நம்ம நெருங்காதரா இருக்கா. அந்த நேரத்தில் நான் மாத்திரம் வராம இருந்தா எப்படா வராம இருப்ப? எனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு ஏன் முருகன் தானே உன்னை அனுப்பி வச்சிருக்கான். இல்லன்னா உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா நீ இங்க எப்படி வந்தேன்? தவறு. உன் கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் முருகன் மேல உனக்கு எவ்வளவு புரட்ட பக்தி கூடாது. நான் ஒண்ணும் தப்பா சொல்லலடா. எனக்கும் பக்தி இருக்கு. ஆனா இந்த உலகத்துல உயிர் வாழணும்னா பக்தி மாத்திரம் இருந்தா பத்தாது, புத்தியும் வேணும். புத்தியையும் அதை பயன்படுத்துற சக்தியையும் கொடுக்கறதே அவன் தானடா. ஏய், அவனை எப்போதாவது நினைச்சா போதுங்கிறது என் முடிவு. எப்போதுமே அவன் நினைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பிறவியே எடுத்துருக்கோங்கிறது உன் முடிவு. நமக்குள்ள ஏன் வீண் வாதம்? சோறு பொங்கி வச்சிருக்கிற, சாப்பிடுவேன். வாடா. நாள் பூரா கைவண்டி எடுக்கிறேன், எனக்கும் சமைச்சு போடுறேன். அது பத்தாதுன்னு இப்ப என் வேட்டியையும் துவைச்சு போட்டிருக்கிறேன். இதுக்கெல்லாம் நான் எப்படா கைமாறு செய்ய போறேன்? ஒரு நாள் லாரியில் அடிபட்டு நான் நடு ரோட்ல அனாதையா கிடந்தப்போ முன்ன பின்ன தெரியாத நீ என்ன ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் ரத்தத்தை கொடுத்து உயிரை காப்பாத்தி உடன்பரவா சகோதரனா வச்சிட்டு இருக்கிறியே, அதுக்கு 7 ஜென்மத்துக்கு கடமைப்பட்டவன் நான் தான்டா. பொண்ணா, சரி சரி, வேலைக்கு நேரமாகல. வா வா. வணக்கங்க, நான் வெளியே போயிட்டு வரேன். யாராவது கேட்டா 1/2 மணி ஆகணும் சொல்லு. சரிங்க சரிங்க. ஏண்டா, வீட்டை பார்த்து சொன்ன வெளியே போயிட்டியே, யாராவது வந்து திருடிட்டு போனா என்ன பண்றது? திருடிட்டு போற வரைக்கும் என் முருகன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. நான் அவனை நம்பித்தாங்க போனேன். நான் உன்னை நம்பித்தாண்டா கவர் வச்சுட்டு போனேன். எனக்கு வேண்டியதெல்லாம் நல்ல வேலைக்காரன், நீ இல்ல. இந்த சம்பளம். ஐயா போ போ. நீ ஒரு ஏண்டா செய்யற வேலையை விட்டுட்டு காவடி தூக்கி ஆடினா எந்த முதலாளியிட ஒத்துக்குவா? என்ன என்னடா பண்ண சொல்ற? என் தெய்வத்தை பார்த்தாலோ அவனோட பேரை கேட்டாலோ அரைஞ்சு கொண்டு பக்கத்து அவன் பிள்ளைய கூப்பிடுறான். நீ ஏன் அறவரா? ஒரு வேலையாவது காப்பாத்திட்டியா? உன்னை பெருசா நினைச்சு பணக்கடையில் உட்காந்து வச்ச. உனக்கு 4 பழத்தை சேர்த்தாம பார்க்க கூடாது. உடனே பஞ்சாமிரதம் புளிஞ்சு முருகா முருகா கத்துறா, கணக்கார விடுவா. கிருத்திக்கு லீவு கிடைக்கலன்னு மாவுமில்லு வேலையை விட்ட, கந்தபுராணம் கேட்கணும் காபி கடையை விட்ட, இப்ப காவடி தூக்கி ஆட்ட ஆடி காவல்கார வேலையை விட்ட. ஒன்னொன்னா விட்டுட்டே போயிட்டு இருந்தா எங்க படிக்க போற? இந்த ஒரு தடவை மட்டும் எப்படியாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துரு. நான் ஒழுங்கா அந்த வேலையை பாத்துக்கிறேன். நீ நல்ல பொண்ணு இல்ல, எனக்கு வேலை வாங்கி கொடுத்துற. கெஞ்சி கெஞ்சி என் மனசை இழக்கிற, கோவத்தை தடிச்சிடுற. வேண்டாம், ஒரே ஒரு இடம் இருக்குடா. டாக்டர் சார். என்ன பொண்ணா? என்ன தோட்ட வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னீங்க இல்லையா நேத்து? அதான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். என் நெருங்கிய நண்பன். அது மாத்திரமல்ல, இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம். அவனும் உங்களை மாதிரியே ஒரு முருக பக்தன். நீ சொன்னா போதும் பொண்ணா, நான் வேலைக்கு வச்சுக்கிறேன். ஆமா, உன் பேர் என்னப்பா? குமாரதேவன். குமாரதேவன், நல்ல பேர். பொண்ணா, சம்பளம் இஷ்டப்பட்டது கொடுங்க, பையன் கஷ்டப்படாம இருக்கணும். சரி, அப்ப நீ நாளை இருந்து வேலைக்கு வந்து வர்றாங்க. வாங்க வர்றாங்க. என்னடா? 1 ரூபா கொடு. எதுக்குடா? வேலை கிடைச்சிருச்சு. கோயிலுக்கு போய் முருகனுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டுட்டு இந்த வேலையாவது நிலைக்கட்டுன்னு வேண்டிக்க. இந்தாடா பணம். மாலை வாடுறதுக்கு முன்னால வீட்டுல வந்து நிக்காத. என்ன வேலை வாங்கி கொடுத்ததுன்னா முருகனுக்கு மாலை. மாலை என்ன விலைங்க? 1 ரூபா. 1 ரூபா தான் வச்சிருக்கிறேன். முருகனுக்கு தானுங்களே. ஐயா சரி சரி, சாமிக்குன்னு கேக்குற, வாங்கிட்டு போ. இந்த மாலை என்ன விலைங்க? இது அவருக்கு வித்தாச்சு, வேற கடையை பாருங்க.
நிறைய மாலை இருக்கும்போது யாரும் வரமாட்டாங்க. இந்தாப்பா. ஐயோ, என்னையா வச்சிருந்த படத்தை காணுங்க, வழியில தொலைஞ்சு போச்சு போல இருக்கு. இத நீங்களே வச்சுங்க. சுத்த இவனா இருக்க, உன்னால வந்த வியாபாரத்தையும் விட்டுட்டேன். பணம் காணா போயிடுச்சுங்க, என்ன செய்ய சொல்றீங்க? வேற யாருக்காவது வித்துட்டா போகுது. மடிச்சு கட்டின மாதிரி திரும்ப அவுத்தா எல்லாம் உதிர்ந்து போகாது. எவன் வந்து வாங்குவாத அந்த நஷ்டத்தை உங்க அப்பா நான் கொடுப்பான். மன்னிச்சுங்க ஐயா, நான் தான் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் வியாபாரத்தையே கெடுத்து விட்ட முள்ளமான பயல. என்னடா பாக்குற? பணத்தை எடு, இல்ல துண்ட கீழாய். ஐயா ஐயா, துண்ட விடுங்க ஐயா, துண்ட விடுங்க ஐயா. முடியாது ஐயா, ஆத்திரப்படாதீங்க ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா. நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல. பணம் இல்ல துண்டு. அந்த ஆள் முகத்தை பார்த்தா சொல்றதெல்லாம் உண்மைதான் தெரியுது. போனா போட்டு விட்டுருங்க. அப்படி நான் நாளைக்கு யாரு காசு கொடுப்பா? நாளைக்கு நான் கொண்டாந்து கொடுத்துறாங்க. அப்புறம் என்ன குடுத்து அனுப்புங்க, போய் சாமி கும்பிடட்டும். முடியாது, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன். முடுறா கொண்ட. நிறுத்த. உனக்கு தேவை பணம் தானே? ஆமா, நான் தரேன். என்ன இங்க வேடிக்கை? போங்க. அம்மா, நீங்க நல்லா இருக்கணும்மா. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நீங்க கொடுத்த பணத்தை நிச்சயமா திருப்பி கொண்டாந்து நாளைக்கு கொடுத்துறேன். நான் வரேம்மா. ஐயோ, வலி தாங்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்? முருகா முருகா, ஐயோ 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 ஐயோ. என்னங்க என்ன பண்ணுது? தீராத வயிற்று வலிங்க. எல்லா டாக்டர் கிட்டையும் போயிட்டேன். எவ்வளவோ மருந்து சாப்பிட்டும் குணமாகாம இந்த டாக்டர் கிட்ட வந்திருக்கேன். முருகா முருகா. என்னங்க மூச்சுக்கு 300 தடவை முருகன் பெற சொல்றீங்களே? அவன் தானுங்களே என் தெய்வம். அப்ப அவனை முழுசா நம்புறீங்களா? ஆமா ஆமா, அவனை விட்டா எனக்கு வேற கதி எதுங்க? அப்போ ஒண்ணு செய்யுங்க, மருந்து மாத்திரை எல்லாம் மறந்துட்டு அவனையே பரிபூரணமா நம்புங்க. உங்க வயிற்று வலி சீக்கிரமா குணமாயிடும். ஐயோ, மருந்து சாப்பிடலன்னா நான் செத்து போயிருவேனுங்களே. முருகா முருகா. இல்லைங்க, அப்ப நான் நினைச்சது சரியாத்தான் போயிடுச்சு. மருந்து மாத்திரையை நம்புற அளவுக்கு நீங்க என் முருகனை நம்பல, அப்படித்தானுங்களே? என்ன யோசிக்கிறீங்க? அப்ப நான் சொன்னது உண்மைதானே? என்னங்க? உண்மைதாங்க, உண்மைதான். முருகா, உன்னை நம்பாம மடத்தனமா நான் இங்க வந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு முருகா, என்ன மன்னிச்சிரு. இனிமே எனக்கு நீதான் கதி. முருகா 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 முருகா. ஐயா, இதுக்கு மேலே உன்னை இங்க வச்சிருந்தா என் பழப்பு கட்டணும். நீ வேற இடம் பாத்து. ஐயா, நான் ஒண்ணு போ வெளியே, போட வெளியே. நான் கையெழுத்து போடுவேங்க. கையெழுத்து போடுவியா? இந்தா. என்னடா பாக்குற? கையெழுத்து போடு. என்னங்க இது? 3 ரூபாய் கொடுத்துட்டு 5 ரூபாய் கையெழுத்து போட சொல்றீங்க? இப்ப போடுறியா இல்லையா? முடியாதுங்க. அதான்டா இங்க பழக்கம். பேசாம கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போ. நான் போட மாட்டேங்க. இது அக்கிரமம், அநியாயம். கோயில் திருப்பணிக்குன்னு பணத்தை வசூல் பண்ணி இப்படியா பகல் கோயில் அடிக்கிறது? நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்க. இந்தாடா 5 ரூபாய், கையெழுத்து போட்டு போ. நாளையில இருந்து உனக்கு இங்க வேலை கிடையாது. போடா. உங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்றேன். பேசுனபடி கூலிய வாங்கிட்டு இல்ல, மரியாதை வெளியே போ. என் இடத்துல நின்னு என்ன பத்திய கேவலமா இவங்க கிட்ட பேசுனேன், உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. போடா போடா. போறேன் ஐயா, போறேன். உனக்கு கீழே இருக்கிறவங்க கூலியை குறைச்சு நீ ஏமாத்தலாம். ஆனா உனக்கு மேல இருக்கிற என் முருகன் இதுக்கு தகுந்த கூலியை உனக்கு கொடுத்தே தீருவான். போடா கூலிக்கார பயல. டேய், பாத்தீங்களாடா, வேதாந்தம் பேசிட்டு வேலையை விட்டே போறான். யாரோ தர்மகர்த்தாவா, அவர் வர்ற வரைக்கும் என் தெய்வம் காத்துட்டு இருக்கணுமா? பேசு. இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா இவர்தான்டா. நீங்களா? ஆமா, நான் தான் இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா. என் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு தான் இங்க எல்லாமே நடக்கும். உங்க அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டா எல்லாம் நடக்குது இல்லைங்க. என் தெய்வத்தோட அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டுதான் கடல் கரையை தாண்டாம சந்திர சூழல் எல்லாம் நேரத்தோட சுத்தி வானம் பொழிஞ்சு பயிர் விளைஞ்சு பயிர் நிறைஞ்சு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆணவத்திய அகங்காரத்தைய அழிக்கப்படுறவன் ஐயா என் முருகன். அவன் சன்னிதானத்துல ஐயா உங்க அதிகாரத்தை பத்தி பேசுறீங்க. முருகனை பத்தி எனக்கு சொல்றியா? போடா. ஐயா, கடைசியா சொல்றேன், திருப்பணிங்கிற பேரால கொள்ளை அடிச்சது பத்தாதுன்னு என் தெய்வத்தையுமா காக்க வைக்கிறீங்க. இந்த பாவத்துக்கெல்லாம் அவன் தண்டனையில இருந்து நீங்க தப்பவே முடியாது. நிறுத்துறா.
மரியாதையா வெளியே போறியா இல்லையா? போக மாட்டேன். போக மாட்டேன். 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 போகவே மாட்டேன். நீ வெளியே போன தாண்டா பூஜையே நடக்கும். ஐயா! போறியா? போறேன். ஆனா உங்களுக்கு பயந்துகிட்டு இல்லை. என் தெய்வத்துக்கு பூஜை நடக்கணுமே, அதுக்காக. ம். ம். விடுங்க, நான் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். இந்தடா, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன? நாளையில இருந்து நீ வெளியே எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம். என் கூடவே இரு. கை வண்டியை மாறி மாறி இழுத்தோம்னா நம்ம வண்டி ஒழுங்கா ஓடும். சரி, வந்து நாளைக்கு மட்டும் என்ன விட்டுடு. ஏன்? நாளைக்கு கிருத்தியாச்சே, கோயிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணாம என்னைக்காவது பச்சை தண்ணியாவது குடிச்சிருக்கலாம் இல்ல, அதனாலதான் சொல்றேன். விரத நாள் அன்னைக்கு வேலையை ஆரம்பிக்க வேண்டாம்னு. நாளைக்கு மறுநாள் வச்சுக்கோமே. நாளைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எவன் சரக்கு ஏத்துவான் வண்டியில? ஒண்ணு பண்ற, வண்டியில உன்ன உட்காத்தி வச்சு கொஞ்ச தூரம் நான் இழுக்கிறேன். அப்புறம் என்ன உட்காத்தி வச்சு நீ கொண்டது இழுத்து இப்படி விட்டுடு. கிட்டிக கிட்டிக. வாங்கய்யா, வாங்க. போங்கய்யா. நீங்க போங்கம்மா, நீங்க எல்லாம் போங்க. போங்க போங்க ஐயா, நீங்க எல்லாம் போங்க. ஓய்யா, போங்கம்மா போங்கம்மா. போங்க ஐயா, சீக்கிரமா. வாங்க வாங்க, சந்தன காப்பு சௌரியமா தரிசனம் போயிட்டு வாங்க. இல்லைங்கய்யா, என்ன அவசரம்? என்னங்கய்யா அது? வேண்டியவங்களா பார்த்து பார்த்து உள்ள அனுப்புறீங்களா ஐயா? வேண்டியவங்க இல்லையா, இந்த கோயில் திருப்பணிக்கு இவர் 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தவர். புரிஞ்சுதா? பேசாம வாங்க வாங்க, சந்தன காப்பு சௌரியமா தரிசனம் பண்ணுங்க. இல்லையா, என்னையா அது அக்கிரமமா இருக்குது? காலையில இருந்து எங்களெல்லாம் நிக்க வச்சுட்டு வசதி உள்ளவங்களையே அனுப்பிட்டு இருக்கிறீங்களே, நியாயமா அது? என்னையா கோயிலுக்குள்ள என்ன சத்தம்? ஐயா, கவனிக்க சாம்பசிவம் வந்தாருங்க, உள்ள அனுப்பிச்சேன். அதுக்கு இவன் வேணும்னே விதண்டாவாதம் பண்ணி வம்புக்கு இருக்கிறானுங்க. இவன் தகராறு பண்றதுக்குன்னே வரவனாச்சே. அவர் யார் தெரியுமா? இந்த கோயிலுக்கு லைட் போட்டதும் இல்லாம திருப்பணிக்காக 15,000 ரூபாய் கொடுத்த லட்சாதிபதிரா. உன்ன மாதிரி கூலிக்கார பையன். ஐயா, ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் ஆண்டவனுக்கு கிடையாதுங்க. அதுக்காகத்தான் தேவலோகத்துல பிறந்த தேவானையும் பூலோகத்துல பிறந்த வள்ளியையும் கல்யாணம் கட்டிக்கிட்டார். அவ சன்னிதானத்துல பக்திக்கு தாங்க முதலிடம், பணத்துக்கு இல்ல. செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய இடமே கோவில் தானே. அந்த கோயில்லையே இவ்வளவு பாவத்தை பண்றீங்களே ஐயா. இப்படி கோயில்களை எல்லாம் வியாபார ஸ்தலங்களா மாத்துறதுனாலதான் இந்த நாட்டுல நாஸ்திகம் உருவாயிடுச்சு. நேற்று பிரசங்கத்தை நேற்றே ஒண்ணு உதச்சு அனுப்பி இருந்தா இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன். இனிமே இந்த கோயில் பக்கம் மட்டுமில்லை, இந்த ஊர் பக்கமே நீ தலை கட்டக்கூடாது. வெளியே வெளியே போடா ஐயா. இந்த வாயாடி காயை தூக்கி வெளியேறீங்களா? ஐயா 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 ஐயா. ஐயா சொல்லுங்க, புரிஞ்சுதா? இனிமே இந்த பக்கம் வந்த உயிரோட திரும்ப மாட்டேன். போடா.